அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர் விச் ஆக்ட் எ பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இஸ் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சட்டத்தின் கீழ் ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தளம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழகத்துல பார்த்தோம்னா அரிட்டப்பட்டி அப்படிங்கிறது ஒரு பயோடைவர்சிட்டி சைட்டா இருக்கு. ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை மாவட்டத்துல வந்து இருக்கு. சமீபத்துல பார்த்தீங்கன்னா காசம்பட்டி காடுகள் அப்படிங்கிறது காசம்பட்டி சாக்ரட் குரோவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த காசம்பட்டி சாக்ரட் குரோவ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல அழகர் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாமே எந்த சட்டத்துக்கு கீழே அறிவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. சரிங்களா? ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அதனாலதான் நம்ம இந்த கேள்வியை பார்க்கிறோம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக் தட் அஃபெக்டட் மியான்மர் அண்ட் தாய்லாந்து? மியான்மர் மற்றும் தாய்லாந்தை பாதித்த நிலநடுக்கத்தின் அளவு என்ன? ரிக்டர் அளவுல நம்ம பார்க்கிறோம். ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது நமக்கு சார்லஸ் ரிக்டர் அப்படிங்கிறவரால 1934ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டுச்சு. இந்த அளவுகோலை வச்சுதான் நம்ம இந்த எர்த்குவேக் எல்லாம் மெஷர் பண்றோம். அந்த வகையில நேத்து பார்த்தோம்னா மியான்மரோட மாண்டலே அப்படிங்கிற இந்த பகுதியில நமக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? தொடர்ச்சியா 2 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் பாத்தீங்கன்னா 7.7 அப்படிங்கிற மேக்னிடியூட்ல ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம 6.4 அப்படிங்கிற இன்னொரு மேக்னிடியூட் அளவுல கொஞ்ச நேரத்துல இன்னொரு எர்த்குவேக் அப்படிங்கிறதுமே ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? சோ 7.7 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following state is yet to implement ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்? பின்வரும் எந்த மாநிலம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்னும் செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் அடிப்படையில இது கேட்கப்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்கால் மாநிலம் இன்னமும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தாம இருக்காங்க. 2018ஆம் ஆண்டு இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் வந்திருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வருஷந்தோறும் 5 lakh per annum பார்த்தோம்னா நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுது அரசாங்கத்தினால. சரிங்களா? அதே மாதிரி 70 வயசு அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, 70 and above, அவங்களுக்குமே பார்த்தோம்னா 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே 5 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸா அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம். தமிழகத்திலே செயல்பட்டு தான் இருக்கு. வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலாம் இன்னும் செயல்படாம இருக்கு. சரியா? அடுத்தது, வாழ்ந்து காட்டுவோம் ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் வித் ஹெல்ப் ஆஃப் வேர்ல்டு பேங்க். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற இந்த திட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுதான் ரூரல் டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராஜெக்ட் அல்லது வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற இந்த திட்டம் கிராமப்புறங்களை மேம்படுத்தணும், அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கறதா ஒரு இலக்காக வச்சிருக்காங்க. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா ரூரல் என்டர்பிரைசஸ் ப்ரமோட் பண்றாங்க. ரூரல் என்டர்பிரைசஸ்னா என்னது? கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய தொழில்களை முன்னேற்றி கொண்டு போறாங்க. அதற்கு தேவையான நிதி உதவி, கிரெடிட் சப்போர்ட் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது அவங்களுக்கு தேவையான ஸ்கில் ட்ரைனிங், அதெல்லாமே இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துக்கு கீழே உலக வங்கியோட உதவியின் பேரால தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் 3.0 will be implemented in 120 blocks. 120 பிளாக்ல பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தினுடைய 3வது கட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நேத்து நம்ம துணை முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில அறிவிச்சிருந்திருப்பார். அதன் அடிப்படையில் 2வது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். கடைசியா, இன் விச் ஸ்டேட் பிரசன்த் பிரகார் எக்ஸசைஸ் வாஸ் கண்டக்டட்? பிரசன்த் பிரகார் பயிற்சி எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரசன்த் பிரகார் அப்படிங்கிறது இந்தியாவோட முப்படைகளும் கலந்துக்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி. சரிங்களா? ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி எல்லாருமே பங்கேற்கக்கூடிய ஒரு பயிற்சி எங்க நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ்ல நடத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.